டெல்லியிலேருந்து வந்துட்டு இருக்குது, பேசுகிறாங்க. சீமான் வந்து தனித்து போட்டிகளை உறுதியாக இருக்கிறார். அவர் ஏற்கனவே பலமுறை என்ன முயற்சி பண்ணிட்டாங்க, நான் வரல. நான் தனித்து போட்டியிட வளர்ந்துட்டு தான் இருக்கிறேன். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே நான் 8 விழுக்காடு வளர்ந்துருக்கிறேன். அப்போ எனக்கு ஸ்டைலுங்கிறது நான் வந்து தனித்து போட்டிட்டு வளராதானே தவிர கூட்டணிங்கிறது எனக்கு சரியாக இருக்காது, மோடி ஐயாட்டே சொல்லிருங்கிற கருத்தை ஒரு பஞ்சாபை சேர்ந்த ஒரு சீக்கிய சமூகத்தை சேர்ந்த இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் தான் சீமானை வந்து பார்க்கும்போது அந்த கருத்தை சொல்லிட்டாரு. தொடர்ந்து அவர்கிட்ட அந்த கருத்தை தான் சீமான் சொல்லிட்டு இருக்கிறாரு. 60 சீட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃபர் கொடுத்தார். 60 சீட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர், தூதர்கள் மேல் தூதர்கள் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சீமான் தனிச்சு தான் போட்டிடுவார். அவர் அதை உறுதியாக இருப்பார். தனிச்சு போட்டிடுறது சீமானுக்கு இண்டிவிஜுவாலிட்டி, அதுதான் அவரோட தனித்தன்மையை காட்டுது. அதுக்கு தான் மக்களை உங்கள் கூட வந்தால் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு கேரண்டி கிடையாது. ஒன்று, இதே கதையை தான் நீங்கள் மூப்பனார் கொடுத்தீங்க. ஸோ எடப்பாடி வெற்றி பெற மாட்டாருங்கிற ஒரு தோற்றம் வந்து இப்போவே தேர்தல் களத்துக்கு முன்னமே இருக்கிறதுனால சீமானுக்கு அந்த ஆதரவு வலை வந்து பெரிய அளவில் பெருகும். அது ரெட்டிகள் சர்வே படி தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஒரு சில சமூகங்கள் சீமானுக்கு பின்னாடி கன்சால்டேட் ஆகும். தென்காசி, நாங்குநேரி, சிறுவைகுண்டம் இங்கெல்லாம் மறவர்கள் முழுக்க சீமான்ட்ட கன்சால்டேட் ஆகிட்டாங்கன்னா, சீமான் ஆதரவு நாடார் தேவேந்திர குல வேளாளர் வாக்கில் அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறதுக்கே வாய்ப்பு. 2024 30,000 வாக்குகள் வந்து தென் மாவட்டத்தில் எடப்பாடி தலைமையோட சீமான் தலைமைக்கு அதிகம் கிடச்சிருக்கு. அதிமுக எடப்பாடியை விட சீமானுக்கு அதிகம் கிடச்சிருக்கு. நான் இதெல்லாம் சேர்க்கல, தேமுதிக மற்றவங்களெல்லாம் சேர்க்கல. அது 7 தொகுதியில் அதிமுக ரெட்டையில் போட்டிட்டு 10 தொகுதியில் சீமானுக்கு மைக் சின்னம் போட்டிட்டு, மைக் சின்னத்தில் சீமான் வந்து 30,000 ஓட்டு ரெட்டையிலையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி எடுத்ததை விட அதிக ஓட்டு எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இடைத்தேர்தலையும் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாக கீழே போன விளவங்கோட்டில் ஐயா எடப்பாடியை கீழே தள்ளி 3வது இடத்துக்கு சீமான் வந்துருக்கிறார். ஸோ சீமானோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துது. எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தக்கூடிய வீகங்கிறது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு இருந்தது அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், எத்திக நிறுவனம் சமீபத்தில் ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10,000 சாம்பிள்ஸ் மேலே எடுத்திருந்தாங்க. அதில் வந்து நாம் தமிழர் கட்சி 17% வந்து எடுப்பாங்க அப்படின்றது அந்த சர்வே முடிவுகளில் வந்தது. இப்போ அவங்க ஒரு பூத் மேப்பிங் விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. தென் மாவட்டங்களில் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் இந்த மாதிரி தொகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பூத் வாரியாக பார்க்கும்போது நாம் தமிழர் வந்து பல தொகுதிகள் 30% வந்து எத்தியிருக்காங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த டேட்டாவை? இது 2026 எந்த அளவுக்கு எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பெரிய அளவுக்கு 2026 எதிர்கொள்ளும். ஏன்னா 2024 30,000 வாக்குகள் வந்து தென் மாவட்டத்தில் எடப்பாடி தலைமையோட சீமான் தலைமைக்கு அதிகம் கிடச்சிருக்கு. அதிமுக எடப்பாடியை விட சீமானுக்கு அதிகம் கிடச்சிருக்கு. நான் இதெல்லாம் சேர்க்கல, தேமுதிக மற்றவங்களெல்லாம் சேர்க்கல. அது 7 தொகுதியில் அதிமுக ரெட்டையில் போட்டிட்டு 10 தொகுதியில் சீமானுக்கு மைக் சின்னம் போட்டிட்டு, மைக் சின்னத்தில் சீமான் வந்து 30,000 ஓட்டு ரெட்டையிலையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி எடுத்ததை விட அதிக ஓட்டு எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இடைத்தேர்தலையும் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாக கீழே போன விளவங்கோட்டில் ஐயா எடப்பாடியை கீழே தள்ளி 3வது இடத்துக்கு சீமான் வந்திருக்கிறாரு. இதைத்தான் ரங்கராஜ் பாண்டே போன்ற அறிவு நாணயமற்ற இன்டெலெக்சுவலி டிஸானர்ட் பீப்புள் வந்து மறைக்கிறாங்க. அறிவு நாணயமற்றவர்கள். நீ உண்மையை சொல்லணும் இல்லை, நாளைக்கு என்ன நடக்குன்னு என்னத்தை வேணாம்னு சொல்லிட்டு போ. சீமான் எடப்பாடியை 2 ஜாதி கட்சியான அதிமுகவை, விளாளக்கவுண்டர் வன்னியர் கட்சியான அதிமுகவை, நமக்கு பலன் இல்லைன்னு நினைச்ச சாம்பவர், பறையர், வண்ணார், நாவிதர், குயவர், மீனவர், பரதவர், முக்குவர் போன்ற சமூகங்கள்லாம் ரெட்டையிலையை தூக்கி போட்டுக்கிட்டு சீமானுக்கு ஆதரவாக வந்தனால தான் சீமான் வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாக கீழே போன நாம் தமிழர் விளவங்கோட்டில் வந்து ரெட்டையிலையை 4வது தள்ளி இருக்குங்கிறத அறிவு நாணயத்தோட ரங்கராஜ் பாண்டே ஒத்துக்கிடணுமா வேண்டாமா? அதுதான் ரங்கராஜ் பாண்டே மேலே நமக்கு கோபம். நாளைக்கு நீ என்ன வேணாலும் சொல்லு, அதுவும் விருப்பம். இந்த 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 உண்மை நிலைமையிலேருந்து நாம் அரசியலை பார்க்குறோம். அடுத்த கட்டமும் எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலகீனப்படுத்துவார். எப்படின்னா, அவர் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னார். ஆனால் ஒரு தேசிய கட்சியான பாஜக கூட கைகுலிக்கிட்டார். அது சீமான் தாயா லீடர், போல்டாக நிற்கிறாயா அப்படிங்கிற இதை சீமானு கொடுக்கும். விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் அவர் கண்டஸ்ட் பண்ணலை, என்னையா களத்தை விட்டு ஓடிட்டார் அப்படின்னு அந்த பகுதியில் உள்ள 4 வன்னியரும் 4 விளாளக்கவுண்டர்களும்
வன்னியர் கட்சி வெள்ளாள கவுண்டர் கட்சி நடத்தக்கூடிய எடப்பாடிக்கு எதிராக சீமானை ஆதரிக்கலாம், நான் பிரிமிச்சரி காஸ்ட் எல்லாம் சீமானை ஆதரிக்கலாம்னு நினைக்கிறாங்க. யார் ரங்கராஜ் பாண்டேக்கு பிராமண சமுதாயமே இந்திய அளவில் சீமான் இன்னைக்கு தூக்கி பிடிக்கணுங்கிற லெவலுக்கு வந்திருக்கு. ஒரு சில வியாபார பிராமணர்களை தவிர அவங்களுக்கு வாரப்பத்திரிகை ஓடணும், தினசரி பத்திரிகை ஓடணும், வெப்பு ஓடணும். அதனால சில வியாபார பிராமணர்களை தவிர மற்ற பிராமணர்கள் வந்து சீமான் ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. ஆக 2024 சீமான் வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஜம்பை அடைவார். அது அண்ணாமலையை நீக்கினதும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் எடுத்த 18 விழுக்காடு வாக்குலையும் இந்த நடார் வாக்கு, முக்குலத்தோர் வாக்கு, பிராமணர் வாக்கு, யாதவர்கள் வாக்கு இதெல்லாம் வந்து எடப்பாடி தலைமைக்கு போகாமல் சீமான் தலைமைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதுபோல் எடப்பாடியை ஒரு லீடராக நினச்சி வாக்களித்தவங்களும் அவர் லீடர்ஷிப்பில் அவர் கீழே வந்துட்டாருங்கிற புள்ளிகளுக்குள்ள சீமானுக்கு ஆதரவாக வர வாய்ப்பு இருக்குது. அது தென் மாவட்டத்தில் மேலும் எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைவார். சீமான் மிகப்பெரிய பலத்தை 24க்கு பிறகு எடப்பாடியோட தவறுகளால் சீமான் வந்து பெரிய ஒரு வளர்ச்சியை 26 பெறுவார். அதற்கு தக்கன வேட்பாளர் தேர்வு, இஷ்யூஸை முன்னெடுக்கிறது எல்லாத்திலுமே சீமான் மேலே நிற்கிறாரு. இன்னும் பல காரணிகள் வந்து சீமானுக்கு இதில் சாதகமாக இருக்குது. இப்போவே அந்த காரணிகள் எல்லாத்தையுமே நான் சொல்ல விரும்பல. வர நாட்களில் தொடர்ந்து என்னென்ன காரணத்துக்காக சீமானுக்கு வாக்கு வங்கி ஏறுதுங்கிறத நான் சொல்கிறேன். குறிப்பாக 5வது முறை 234 போடுறது மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை சீமானுக்கு கூட்டிட்டு, வேலுப்பிள்ளை பிரபாகரன் சொன்னதாட்டு சீமான் சொல்லுவார் இல்லையா, இந்த படகு கரை சேர்ந்த இந்த கப்பல் கரை சேர்ந்தோம்னா எல்லாரும் ஏறிடுவாங்கன்ற மாதிரி சீமான் வென்றுவாருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. தனித்தன்மையோட சீமான் தனிச்சு நிற்கிறது வந்து மக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு வளையத்தை பெரிய அளவுக்கு பெருக்கிறதுக்கு ஜாஸ்தி ஆயிட்டு. ஸோ எடப்பாடி வெற்றி பெற மாட்டாருங்கிற ஒரு தோற்றம் வந்து இப்போவே தேர்தல் களத்துக்கு முன்னமே இருக்கிறதுனால சீமானுக்கு அந்த ஆதரவு வளையம் வந்து பெரிய அளவில் பெருகும். அது ரெட்டிகள் சர்வே படி தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஒரு சில சமூகங்கள் சீமானுக்கு பின்னாடி கன்சால்டேட் ஆகும். தென்காசி, நாங்குநேரி, சிறுவைகுண்டம் இங்கெல்லாம் மறவர்கள் முழுக்க சீமான்ட்ட கன்சால்டேட் ஆகிட்டாங்கன்னா சீமான் ஆதரவு நாடார் தேவேந்திர குல வேளாளர் வாக்கில் அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறதுக்கே வாய்ப்பு இருக்குது. தென்காசி, நாங்குநேரி, சிறுவைகுண்டம் போன்ற இடங்களில் அப்படிப்பட்ட ஒரு கன்சால்டேஷன் பொலிட்டிக்ஸை தான் சீமான் பண்ணுறாரு. முதுகுளத்தூரில் அவர் கோனாரை போடுவார். அதே வேளையில் அவர் தாம்பரம், பல்லவாரம் இங்கெல்லாம் வந்து முக்குலத்தோரை போடுவார். தமிழன்னு தான் நான் கேண்டிடேட் போடுவேன், இந்த தொகுதியில் இவரை தான் போடுவேன், அந்த தொகுதியில் அவரை தான் போடுவேன்னு இல்லை. இப்போ முஸ்லீம்பட்டியில் கூட அவர் நான் பிரைமரி கலரை போடலாம். பட் அவர் முஸ்லீம்பட்டியில் ஏற்கனவே அந்த சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு தம்பி அவரோட சிபாரிசு படி இன்னொரு பிரமலை கலர் பெண் ஒருத்தரை கேண்டிடேட்டாக போடுறாரு. பாரராஜாவோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னு நினைக்கிறேன். ஸோ 117 பெண்களுங்கிறதும் சீமானோட அந்த 5வது முறையும் பாதி பெண்கள் கொடுக்குறாங்க போது பெண்கள் மத்தியில் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான தலைவர் சீமான் தான்ங்கிற ஒரு நம்பிக்கை வந்து சீமான் மேலே தெளிவாக வருது. ஸோ சீமானோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறது. எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தக்கூடிய வீகங்கிறது கொங்கு வேளாளர் தான் எடப்பாடி பழனிசாமி போடுறாரு. அதே அளவுக்கு கொங்கு வேளாளர்களை ஒரு கொங்கு வேளாளர் கூட குறைக்காமல் சீமானும் போடுறாரு. சீமான் அந்த கொங்கு வேளாளர் போடக்கூடிய டிஃபரன்ஸ் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி பணக்கார கொங்கு வேளாளர் தான் போடுறாரு. சீமான் வந்து ஏழை எளிய கொங்கு வேளாளர்களை போடுறாரு, கொங்கு வேளாளர் இளைஞர்களை போடுறாரு, கொங்கு வேளாளர் பெண்களை போடுறாரு. இப்படி சீமான் ஒரு வீகம் எடுக்கிறது வந்து கொங்கு வேளாளர்கள் மத்தியிலேயே இந்த பகுதியில் சீமான் வந்து ஆன்டி கொங்கு வேளாளர் பண்ணலை, தமிழ் தேசிய அடையாளம் உள்ள கொங்கு வேளாளர்களை கேண்டிடேட்டாக நிறுத்துறாரு. அப்போ அது வந்து சீமான் தன்னோட கொள்கையில் உறுதியாக தான் இருக்கிறாரு. தீரன் சின்னமலை கவுண்டர் மாதிரி தானும் எளிய பின்புலத்திலிருந்து வந்தவங்கிற அந்த கருத்தை முன் வச்சு களத்துக்குள்ளே வராரு. ஸோ கொங்கு வேளாளரில் சீமான் பண்ணுறது கிளாஸ் டிஃபரன்ஸ். பணக்கார கொங்கு வேளாளர்கள், ஏழை எளிய கொங்கு வேளாளர்கள், கொங்கு வேளாளர் அதனால ஜெண்டர் டிஃபரன்ஸ், பாலின வேறுபாடு. கொங்கு வேளாளர் பெண்களுக்கு எடப்பாடி டிக்கெட் கொடுக்க மாட்டார். சீமான் கொங்கு வேளாளர் பெண்களுக்கு வந்து கணிசமான டிக்கெட்டுகளை கொடுக்குறாரு. அடுத்தால வயது வேறுபாடு, ஜென்ரேஷன் கேப். எடப்பாடி வந்து வயதான கொங்கு வேளாளர் தான் டிக்கெட் கொடுப்பாரு, சீமான் இளம் கொங்கு வேளாளர் டிக்கெட் கொடுப்பாரு. பாண்டே இதெல்லாம் ஒரு வீடியோ போடுப்பா தம்பி, சும்மா ஊரை மறைச்சிடலாம் ஏமாத்திடலான்னு பீகாரில் வந்துட்டு உங்களோட பசப்பு வார்த்தைகளை எல்லாரும் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களோ? இல்லை தம்பி, உண்மையை போடுங்க. நாம் உண்மையை சொல்லுவோம், நம்ம உண்மை தான் நிற்கும். நீங்கள் சொல்கிறது பொய், மூடி மறைச்சி எடப்பாடிக்காக பேசுகிறீங்கன்னு. நான் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு சீமானுக்கு ஆதரவாக பேசினாலும் உண்மையை பேசுகிறேன், தரவுகளோட பேசுகிறேன்னு மக்களுக்கு தெரியும் பாண்டே. காரணம், எடப்பாடி 29லையும் மோடியை அந்த அளவுக்கு ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற தயங்காதவர். அவர்கிட்ட பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும் மோடிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். சார், குறிப்பாக இப்போது ஏடிஎம்கே நீங்கள் சொல்லுவீங்க ஒரு விஷயத்த, இந்த கூட்டணி ஒன்றும் இன்டாக்ட் ஆகலை, இல்லை இந்த கூட்டணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு, அந்த விஷயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி 45% மேலே வந்து டிஎம்கே வந்து ஸ்கோர் பண்ணுது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கே 45% மேலே ஸ்கோர் பண்ணிடுவாங்க.
அது எடப்பாடி லீடர்ஷிப்பே வீக் தான். எடப்பாடி லீடர்ஷிப்புக்கு வந்து பல தரப்பு வந்து எதிராக இருக்கிறாங்க. ஒன்று முக்குலத்தூர் எதிராக இருக்காங்க, சசிகலா தினகரன் 10.5 வைப்ரண்ட் கம்யூனிட்டிஸ் எதிராக இருக்காங்க, நான்வன்னியரில் எதிராக இருக்காங்க. இப்போ வேலுமணி தங்கமணி இவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு எதிர்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து அபகரிக்கும் தன்மையோடு அவங்க செயல்பட்டதாட்டு அவங்கள சொல்ல முடியாது. இப்போ வேலுமணி எடுத்துட்டாருன்னா அவர் 2 இலையில் ஒரு இலையில் ஓபிஎஸ்சியும் ஒரு இலையில் இபிஎஸ்சியும் வச்சு தான் கலைஞர் 2021 களமாடினார். ஏன்னா இது வெறும் விளையாட கவுண்டர் கட்சின்னு சொன்னால் அதர் காஸ்ட் போட மாட்டான். அப்போ அவர் அந்த இடத்துக்குள்ள அரசியல் புரியுது அவருக்கு. பன்னீருக்கு வச்சு தான் அதர் காஸ்ட்டை இது பண்ணணும்னு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அந்த தன்மையிலிருந்து மாறிட்டார். இப்போ அண்ணாமலை எடுத்துடுங்க, அவர் வந்து இந்த நாடார் பிராமணர்லாம் அவரை லீடராக நினைக்கிறாங்க. இவர் ஏடிஎம்கே 40 விழுக்காடு ஏடிஎம்கே பிடிச்சிக்கிட்டு இவரோட தவறான சாதி அரசியலால் அதை 20 விழுக்காடு கொண்டு போயிட்டார். சீமான் வளர்றதே நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தானே. எடப்பாடி பழனிசாமியால் பலனில்லாத காஸ்ட்டில் தானே சீமான் வளர்றாரு. இப்போது கோனேரிக்கு இப்போ கோன்கோட்டை இன்னும் சீமான் சொன்னார். அப்போ ஒரு எடப்பாடி கூட இருக்கக்கூடிய ஒரு மந்திரி தூண்டி விட்டு இது காடவராயன் கோட்டை அப்படின்னு ஒரு ஜாதிய ரீதிக்குள்ளே கொண்டார். அப்போ சீமான் சொன்னார், அப்போ நீ மராட்டி கோட்டைன்னு சொல்லும்போது பேசாமல் இருந்தவன் கோன்கோட்டை கோனார் கோட்டை தமிழங்கோட்டைன்னு சொல்லும்போது எதிராக வரான்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரிப்பட்ட சில ஜாதி அரசியலெல்லாம் பிகைண்ட்லேருந்து எடப்பாடி பண்ணுறதுனால தான், 2 ஜாதி கட்சியாட்ட அவர் கட்சி போனதுனால தான் இந்த சீமானுக்கு இந்த வளர்ச்சி கொடுக்குது. இன்னைக்கு கூட அந்த நான் இப்படி சொன்னதுக்காக என் மேலே சிவி சண்முகம் ஐயா போட்ட வழக்கு இன்னைக்கு கூட விசாரணையில் இருக்குது. நான் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருக்கேன். நான் சட்டப்படி அதை சந்திப்பேன், அது வேறு விஷயம். பட் சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தான் சீமானுக்கு அந்த வளர்ச்சியை கொடுக்குது. இந்த தேர்தலையும் அது மிகப்பெரிய வளர்ச்சியை சீமானுக்கு கொடுக்கும். இதை கட்டுப்படுத்த ஏடிஎம்கே சைட்லேருந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலையா சார்? ஏன்னா இப்போது சீமானவரோட அரசியல் தொடர்ச்சியாக ஏடிஎம்கே வந்து வீக்கெண்ட் பண்ணிட்டு வருது. 2026 இன்னும் வீக்கெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பல்வேறு அரசியல் திறனாவே நீங்கள் உட்பட எல்லாருமே பேசிட்டு வரீங்க. இப்போ ஏடிஎம்கே சைட்லேருந்து எந்த நடவடிக்கை எடுக்காம 60 சீட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃபர் கொடுக்குறாங்க. 60 சீட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர் தூதர்கள் மேல் தூதர்கள் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சீமான் தனித்து தான் போட்டியிடுவார். அவர் அதை உறுதியாக இருப்பார். தனித்து போட்டியிடுறது சீமானுக்கு இண்டிவிஜுவாலிட்டி, அதுதான் அவரோட தனித்தன்மையை காட்டுது. அதுக்கு தான் மக்களை உங்கள் கூட வந்தால் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுன்னு கேரண்டி கிடையாது. ஒன்று, இதே கதையை தான் நீங்கள் மூப்பனாருக்கு விட்டீங்க, இதே கதையை தான் விஜயகாந்துக்கு விட்டீங்க, அதே கதையை வந்து சீமானுக்கும் விட்றீங்க. ஆனால் மூப்பனாருக்கு நீங்கள் கதையை விடும்போது ஜெயலலிதா 42 விழுக்காடு ஓட்டில் இருந்தார். ஷோ தான் அந்த கதையை போய் விட்டார். ஷோ இன்னைக்கு புதிய ஷோவாட்டு ரங்கராஜ் பாண்டே வர்றதுக்கு முயற்சிக்கார். தம்பிக்கு வாழ்த்துட்டேன். மூப்பனார் வந்து அப்போ 7 விழுக்காட்டில் இருந்தார். டிக்ளைனிங் செவன். அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இதில் கலைஞர் வந்து அவருக்கு எதிராக கட்டே போட்டுறாரு. கோபமும் ஐயா மூப்பனாருக்கு இருந்தது. அவர் கடைசியாக அங்கே போயிட்டார். இத்தனைக்கும் கலைஞர் தன் பக்கம் இருக்கணும்னு எதிர்பார்த்தாரு. மூப்பனார் வந்து பார்லிமெண்ட் பிரதமராக கலைஞர் தனக்கு சப்போர்ட் பண்ணலைங்கிற ஒரு எண்ணம், அது எப்படி சப்போர்ட் பண்ண முடியுங்கிறது வேற விஷயம். அவருக்கு அந்த எண்ணம் இருந்ததுனால அவர் ஜெயலலிதா கூட கூட்டணி போயிட்டார். அவர் போகும்போதே ஜெயலலிதா கேஸில் உள்ள போயிடுவாங்க, நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர்னு சோ போன்றவர்களே மூப்பனாருக்கு மூல செலவனை பண்ணாங்க, மூப்பனாரை ஏமாத்தினாங்க. அப்புறம் கேப்டன் விஜயகாந்த்கிட்டே இதே ஷோ தான், ஜெயலலிதா முடிஞ்சு போயிடுவாங்க, அடுத்து நீ தான் அப்படின்னு பண்ருட்டியும் அதை சொன்னார். அந்த விஷயம் நடந்தது. அதில் தனித்தன்மை போயிட்டு விஜயகாந்துக்கு தனித்தன்மை போயிட்டு, இத்தனைக்கும் விஜயகாந்த் 8 இருந்து 10 மாறினவர் தான், தனித்தன்மை போயிட்டு. இப்போ சீமான்ட்டு இதை வந்து சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்ந்துருக்காரு. ரங்கராஜ் பாண்டே அறிவுநானே உள்ளவர்னா இதை சாணக்கியாவில் பேசணும். உண்மையா பொய்யா நான் சொல்கிறது? நிச்சயமா மீண்டும் பெரிய அளவில் பலகீனப்படுத்துவார். அது மட்டும் இல்லை, ஜெயலலிதா வந்து 2001க்கு முன்னாடி 42 விழுக்காடு பலத்தோடு இருந்தாங்க. ஜெயலலிதா வந்து 37 விழுக்காடு பலத்தோட 11க்கு முன்னாடி நின்னாங்க. நீங்கள் 40 வச்சிருந்த ஜெயலலிதாட்டு பாதியா போய் 20 போயிட்டீங்க. இன்னும் சீமான் 8ல இருந்து ஜம்ப் ஆவார். நீங்கள் சீமான்கிட்டே பலகீனப்படுவீங்க. அப்போ ஜெயலலிதாவும் விஜயம் ஒன்னா. அப்போ மூப்பனார் விஜயகாந்தெல்லாம் பெரிய ஆளு சீமானோட. ஆனால் சீமான் வளரும் சக்தி. 1ல இருந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி 8க்கு வளர்ந்துருக்கிறாரு, இன்னும் பலகீனப்படுத்துவார். அப்போ அந்த கம்பேரிசன் இங்கே பொருந்தாது. ஸோ நான் சொல்கிறேன், இதே தமிழ்நாடு சோக்களுக்கு என்னோட இதை கொடுக்குறேன். என்னோட மிக மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஒருத்தர் கூட சீமான் கூட்டணிக்கு வருவாரான்னு கேட்டார். டைரக்டாக சொன்னேன்,
அவர் சிஎம் கேண்டிடேட்னா வருவார், நான் வர வைக்கிறேன். மோடியும் அதை விரும்புகிறாருன்னு அந்த அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு நான் சொன்ன பதில் ஆச்சரியம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி எல்லாம் பேசக்கூடியவர், தெற்றி திருச்சி பேசுகிற வழக்கம் கிடையாது. அவர் பேர் யாருன்னு கூட நான் சொல்கிறேன். என் மிகவும் மதிப்புக்குரியவர், இந்திய அரசியலிலே பெரிய மாற்றங்களை உருவாக்குனவர், ரொம்ப போல்டான ஒரு தலைவர், சத்திரியன் தான் அவர் சொல்லுவேன். அவர்கிட்டே நான் சொன்னேன், சீமான் சிஎம் கேண்டிடேட்னா நான் வர வைக்கிறேன்னு. இப்பவும் நான் சொல்கிறேன், நீ வந்து 70-75 சீட்டு சீமானுக்கு, சீமான் சிஎம் கேண்டிடேட்னு எடப்பாடி ஒத்துக்குவாருன்னா நான் சீமான்கிட்ட கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறேன். சீமான் 214 தான் இருக்கிறாரு, சர்டிஃபிகேட் முயற்சி பண்ண நிற்கிறேன். அதை தாண்டி நீ 60 சீட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர்லாம் நீ காதல பூச்சித்திர வேலையெல்லாம் பண்ணினான்னா சீமான் அது நடக்காது. சீமான் 214 தனிச்சு போட்டியிடல உறுதியாக இருக்கிறார். ஸோ இதை தொடர்ந்து டெல்லியிலேருந்து சீமான் உண்மை டெல்லியிலேருந்து வந்துட்டு இருக்குது, பேசுகிறாங்க. சீமான் வந்து தனித்து போட்டிகளை உறுதியாக இருக்கிறார். அவர் ஏற்கனவே பலமுறை என்ன முயற்சி பண்ணிட்டாங்க, நான் வரல. நான் தனித்து போட்டியிட வளர்ந்துட்டு தான் இருக்கிறேன். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே நான் 8 விழுக்காடு வளர்ந்துருக்கிறேன். மோடி ஐயாவுக்கே தெரியும், மாயாவதி வளரல்ல விழுந்துட்டாங்க, ஐஎன்எல்டி சௌதாலா ஃபேமிலி விழுந்துட்டாங்க, பிஆர்எஸ் சந்திரசேகர ராவ் விழுந்துட்டாப்புல, ஆம் ஆத்மி பஞ்சாபில் விழுந்துட்டாப்புல, அகாலிடல் விழுந்துட்டாப்புல, நாட்டை ஆண்ட 5 பேர் விழுந்துட்டாங்க. நான் வளரும் சக்தியாக மேலே வந்துட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு ஸ்டைலுங்கிறது நான் வந்து தனிச்சு போட்டிட்டு வளராதானே தவிர கூட்டணிங்கிறது எனக்கு சரியாக இருக்காது. மோடி ஐயாட்டே சொல்லிருங்கிற கருத்தை ஒரு பஞ்சாபை சேர்ந்த ஒரு சீக்கிய சமூகத்தை சேர்ந்த இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் தான் சீமானை வந்து பார்க்கும்போது அந்த கருத்தை சொல்லிட்டாரு. தொடர்ந்து அவர்கிட்ட அந்த கருத்தை தான் சீமான் சொல்லிட்டு இருக்கிறாரு. தெளிவாக சீமான் 214 தனிச்சு போட்டியில் உறுதியாக இருக்கிறாரு. அதில் சீமானுக்கு ஒரு நிலைப்பாடு என்னன்னா, காங்கிரஸையும் பாஜகவும் சமதூரத்தில் வச்சு பார்க்குறாரு. விஜய் அதில் தான் மாட்டிக்கிட்டார். மோடியை எதிரியாட்டும் ராகுல் காந்தியை நண்பனாட்டும் பார்த்து, ராகுல் காந்தி பணத்தில் தான் தெலுங்கானா காங்கிரஸ் கவர்மெண்ட் எல்லாம் ஃபண்ட் பண்ணுறாங்களோ விஜய்க்குங்கிற சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு நடவடிக்கை வந்து ஒரு குழப்பமான ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் நடவடிக்கை ஆயிடுச்சு. சீமானுக்கு நடவடிக்கை 4 வரையும் எழுத்து நிற்கிறேன், 4 வரையும் எழுத்து நின்று ஹீரோவாக நிற்கிறனால தான் எனக்கு பெருமைங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறாரு. குறிப்பாக மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசு துணையின்றி மத்திய அரசுக்கு நான் எழுத்து நிற்கிறது தான் மக்கள் ஹீரோவாக என்ன பார்க்குறாங்க. நம்ம சிவி சண்முகம் முன்னாடி அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவர், அவர் இப்போ எடப்பாடியோட சேர்ந்து மத்திய அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே அவர் போயிட்டார். ஸோ இந்த இடத்துக்குள்ளே மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசையும் எதுக்கிறது சீமான் ஒருத்தர் தான்ங்கிறது வந்து சீமானுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குது. அதில் நான் பெரிய ஜம்பிங்கில் வளர முடியும். இந்த முறை என்டிஏயோட 18 விழுக்காடு வாக்கு பெருமளவு தனக்கு வரும். ஈரோடு கிழக்கில் என்டிஏ இருக்காதது அதுக்கு காரணங்கிறத சீமான் தெளிவாக சொல்கிறாரு. களத்தில் நான் தான் இருக்கேங்கிறத முன்னெடுக்கிறாரு. அதே மாதிரி எடப்பாடியும் பலகீனப்படுவார். அந்த 2 பலகீனமும் எனக்கு பலத்தை கொடுக்கும். நான் இந்த தடவை சட்டமன்ற தேர்தலில் நான் தனிச்சு நின்று களமாட போகிறேன். தொடர்ந்து தனிச்சு களமாடுறது தான் எனக்கு கரெக்டாக இருக்குங்கிறத சீமான் வந்த உதவுதவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மனது இன்னும் 1 மாதம் இருக்குது. முன்கூட்டியே வேட்பாளர் அறிமுகப்படுத்துறது 2026 தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு சாதகமாக அமையும்? இப்போ கிள்ளியூரில் ஹிம்லர் நம்ம தெரிஞ்ச ஒரு தம்பி தான், நல்ல ஃபைட்டர், திறமையான ஒரு தம்பி, கடுமையாக உழைச்சிட்டு இருக்கான், கடுமையாக மக்கள் பிரச்சனை நிற்கிறான், போராடுறான், களத்துக்குள்ளே நிற்கிறான். வேட்பாளராட்டி எல்லா மக்கள் மத்தியிலையும் போகிறான். மீனவ மக்கள் மத்தியில் போய் நிற்கிறான். மீனவ மக்களுக்கு அந்த புற்றுநோய் வரக்கூடிய அந்த ஆலைக்கு எதிராக அவன் பணிகளை பண்ணிகிட்டு இருக்கிறான். அதில் மற்ற கட்சிகளோட இரட்டை வேடங்களை எக்ஸ்போஸ் பண்ணி அவன் தெளிவாக போயிட்டுருக்கிறான். கிள்ளியூரில் இருந்து வேட்புமனு தாக்கல் கேண்டிடேட் வேணும்னு ஒருத்தர் வரணும்னா விஜய் போன்ற கட்சிகளுக்கு ஒரு 10 ரூபா கூட்டிகிட்டு வரணும். வேட்புமனுக்கு ஒரு 10,000 ரூபானா 25,000 30,000 ரூபாய் இல்லாமல் முடியாது. அதனால கேண்டிடேட்டே ஆன்லைன் கேண்டிடேட்டுன்னு விஜய் வந்து காமெடி பண்ணுறாப்புல. இந்த காமெடித்தனத்துக்கு பூனையும் வேட்பாளர் மனு போடலாம். ஒரு பூனையை வச்சுக்கிட்டு அந்த பூனைக்கு பேரில் ஒரு ஐடி தயார் பண்ணி அந்த ஐடியிலேருந்து பூனை வேட்புமனு போடலாம், நாய் வேட்புமனு போடலாம், கோழி வேட்புமனு போடலாம். என்ன ஒரு காமெடித்தனமான ஒரு இதுன்னு தெரியல. அது பிறகு 1,00,000 பேர் ஒரு தொகுதிக்கு கேட்டாங்க, 5,00,000 பேர் கேட்டாங்க, மொத்தமாக 1 கோடி பேர் வேட்பாளர் கேட்டாங்க. எல்லாம் காமெடி பண்ணலாம். ஸோ ஒரு காமெடி அரசியலை விஜய் பண்ணிட்டு இருக்காப்புல. 50 கேண்டிடேட் கூட அவருக்கு கிடையாதுங்கிற ஆதாரத்தை நான் சொன்னேன். காரணம், அவருக்கு பிறந்த நாள் வந்து கொரோனா மையமாக வச்சு ஒரு தடவை நடத்தலை, கள்ளக்குறிச்சி சாராய சாவை வச்சு நடத்த மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தள்ளி வச்சுட்டாப்புல. அதுக்கு பிறகு நடத்தின போது 214 தொகுதியிலையும் அன்னதானம் வழங்கினாங்கன்னு சொன்னாப்புல. நான் தெளிவாக கண்டுபிடிச்சிக்கிட்டேன் 35 தொகுதிக்கு மேலே இல்லைன்னு. அன்னையிலேருந்து அவருக்கு 50 கேண்டிடேட் கிடையாதுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இனிமையாவது தினத்தந்தி கட்டுரை எழுதணும். வெளிப்படையாக கேண்டிடேட் இல்லாததுனால தான் விஜய் வந்து ஆன்லைன் இதுன்னு போகிறாரு, போடுறதுக்கு கேண்டிடேட் இல்லை. அப்போ நீங்கள் இந்த பலகீனத்தை மறைக்கிறதுக்கு 214 கேண்டிடேட் இருக்குது, நம்ம தனிச்சு போட்டியிட போகிறோன்னு ஒரு ஷோவை காட்டினா தான் அடுத்த கட்ட இன்ஸ்டால்மெண்ட் பணத்தை கோடிகளை சாங்ஷன் பண்ணுவார் விஜய்
ஜானகிசாமிக்கு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட வேலையை, மோசடி வேலையை விஜய்க்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டு இருக்காங்க. சீமான் தெளிவாக 234 கேண்டிடேட் போடுறாரு, 117 பெண்கள் போடுறாரு, 117 ஆண்கள் போடுறாரு, மன்னார் நாவிதர் புயவர் கேண்டிடேட் கொடுக்குறாரு, போயர் ஒட்டர், ஆண்டி பண்டாரம், வேட்டுவ கவுண்டர், குறும்ப கவுண்டர், எங்கெங்கே விளிம்பு நிலை மக்களுக்கு கொடுக்க முடியுமோ இதுக்காக தான் அங்கே கட்சி வச்சுருக்கோன்னு தெளிவாக கொடுக்குறாரு. அதே மாதிரி முத்தரையர்களுக்கு 10 கேண்டிடேட்டு, செங்குந்தருக்கு 6 கேண்டிடேட்டு, இந்த மாதிரி அவர் தகவமைச்சு சமூக நீதி புரட்சி ஆட்டு கேண்டிடேட் போடுறாரு. 117 ஆண்கள், 117 பெண்கள், ஏழை எளிய மக்களுக்கு பணக்காரன் அரசியல் பண்ண முடியுங்கிற நிலைமையை மாற்றி ஏழை எளிய மக்களுக்கான கேண்டிடேட்டு. இப்படி சீமான் களத்துக்குள்ள தெளிவாக உறுதியாக 5வது முறை நிற்கிறாரு. விஜய் தகுதியற்றவராட்டு, இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரையா நிற்கிறாரு. ஸோ விஜய் தொடர்பாட்டு விஜயை மையமாக வச்சு வந்த மாற்றம் வந்த வாக்குகள் சீமானுக்கு போகும். விஜயை மையமாக வச்சு மாற்றம்னு கிள்ளியூரில் உருவான வாக்குகள் கிமிலருக்கு போகும்னு எப்படி நான் சொல்கிறேனோ அதே மாதிரி தமிழ்நாடுக்குள்ள தான் இது நடக்க ஆரம்பிக்குது. ஸோ ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு சீமான் போல்டா நிற்கிறாரு, எல்லா கட்சிகளையும் ஏற்று நிற்கிறாரு. விஜய் அந்த இடத்துக்குள்ள கோட்டை விட்டு நான் சொன்ன மாதிரி ஷேன் போனி மண்குதிரையா நிற்கிறாரு. அப்போ சீமான் தமிழ் தேசியம்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, மக்கள் துன்பங்களையும் விவரங்களையும் தெரிஞ்சவனா, மக்களை நல்வழிப்படுத்த வந்திருக்கேன்னு, மற்றவங்க சரியில்லை, மத்திய 2 அரசும் சரியில்லை, மாநில 2 அரசும் சரியில்லைன்னு சொல்றாருன்னா இதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க ஸ்டாலின் மோசம், எடப்பாடி பரவாயில்ல, மோடி வரவே கூடாது, ராகுல் நல்லதுன்னு அப்ப நீ என்ன கட்சியா நடத்துற? நீ வியாபாரம் பண்ண வந்திருக்கிற. ராகுல் கிட்ட வியாபாரம் பண்ண முடியுமா, எடப்பாடி கிட்ட வியாபாரம் பண்ண முடியுமான்னு வியாபார அரசியல் பண்ண வந்திருக்கிற, மக்கள் சேவை அரசியல் பண்ண வரல. அப்போ நீ பண்ணக்கூடிய வியாபாரம் ராகுலுக்கு லாபம், மோடிக்கு நஷ்டம் வரும். மோடி விட மாட்டார்ல. ரங்கராஜ் பாண்டே சொல்லி சசிகலா விஷயத்துல கேட்டாரா? ரங்கராஜ் பாண்டே, குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இலகணேசன், ராஜா, பொன்னாரு, யார் சொன்னது நடந்தது? ரவீந்திரன் துரைசாமி சொன்னதான் நடந்தது. நான் மோடிக்காக சிங் பண்றேன், மோடிக்காக சொல்றேன். சசிகலா பவர் ஆனாங்கன்னா ராகுல் காந்திக்கு ஆதரவா போவாங்க, அப்போ அடிச்சு நொறுக்கிறணும். அதே மாதிரி விஜய் பவர் ஆனார்னா 29 ராகுல் காந்திக்கு ஆதரவா போவார், அப்போ அவரை காலி பண்ணணும். பட் நம்ம மாட்டிக்கிட்டாரு, விஜய் தப்ப முடியாம மாட்டிக்கிட்டாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அவரை காப்பாற்றது கூட வழி இருக்குது. மோடிக்கு 29 பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாம சொல்லக்கூடிய ஒரு வியூகத்துக்கு வருவார்னா அவரை காப்பாற்றி விடுறதுக்கு வழி இருக்கு. உங்க இமேஜையும் பாதிக்காத அளவுக்கு காப்பாற்றி விட வழி இருக்குது. அது ஜானகிசாமியால முடியாது, ஜானகிசாமி முடியாது. ஏன்னா நீ மோடி பிரதமராக இருக்கதே வன்மத்திலையும் கால் பண்ணிச்சு, மோடியை பற்றி மிக தரக்குறைவான வார்த்தைகள்லாம் பேசக்கூடிய ஆளு சீமான். முன்னாடி மோடியை பற்றி ஒரு பெரிய வார்த்தைக்கு நான் நிச்சயமா நான் ஏதோ அமைதி காத்துட்டு போனேன். அந்த அளவுக்கு மோடி மேல வன்மம் கொண்ட கும்பல் தான் ஜானகிசாமி கும்பல். அந்த கும்பலோட தாக்கம் ஜோசப் விஜய் இருக்கும்போது எப்படி மோடி விட்டு வைக்க முடியும்? 29 ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டு கேரளாவில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய, தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய, தெலுங்கானா, ஆந்திராவில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய, தன் ரசிகர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குள்ளேயுமே பிரச்சாரம் பண்ணக்கூடிய விஜய் எப்படி மோடி விட்டு வைக்க முடியும்? எப்படி விட்டு வைப்பார்? அப்படியெல்லாம் விட்டு வைக்காம அடிச்சு நொறுக்குனதுனால தானே இன்னைக்கு அவர் 3வது முறை பிரதமராகி 4வது முறை பிரதமராகக்கூடிய ஒரு சூழ்நிலை மோடிஜி பார்ப்பையும் 2020 நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் வெளிப்படையாக தான் அதை செய்யறோம். அப்ப இதுக்கு குறுக்கா வரக்கூடிய யாருனாலும் மோடி அதை ஏத்துக்க மாட்டாரு. அதனால தமிழிசை கருத்தும் நயனார் நாகேந்திரன் கருத்து எடுபடல. விஜய் விஷயத்துல எங்க கருத்து எடுபடுது. இன்னும் விஜய் விஷயத்துல மோடி கிட்ட எங்க கருத்து தான் எடுப்படும். ஆனா எங்களால விஜய்க்கு சில நன்மைகள் செய்ய முடியும். கண்டிஷன் மோடிக்கு எதிராக 29 வராத அளவுக்கான ஒரு வீகத்தை வளைச்சு இது பண்ணுனா அந்த இடத்துக்குள்ள நாங்க காப்பாற்ற முடியும் விஜய. அது விஜய் விருப்பம். ஜானகிசாமி உங்களை கவுத்துருவார், அதுல எனக்கு மாற்றம் இல்லை. விருப்பம் இருந்தால் அதை பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். இன்னொன்னு, நீங்க 234 கேண்டிடேட் போட முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் தான் இப்ப இருக்கிறீங்க. அதுக்காக நீங்க ஆன்லைன் கேண்டிடேட்னு சொல்றீங்க, நீங்களே ஃபில் பண்ணிக்கிங்க ஃபார்ம். எவ்வளவு பெரிய காமெடி. இப்ப நான் இதுவரை அன்பார்ந்த விஜய் ரசிகர்களே, உங்களை நான் என்னைக்கும் தரக்குறைவா பேசினதில்லை. கேட்டா என் தம்பி, மாமா, மச்சான், என் தங்கச்சி பசங்க, அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ரஜினி ரசிகர்கள் ஜாஸ்தி இருப்பாங்க, விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. ரஜினிக்கு பிறகு விஜய், சிவகார்த்தியன் தானே ஆர்டர். எம்ஜிஆர், ரஜினி, விஜய், சிவகார்த்தியன் தானே ஆர்டர் இருப்பாங்க. அந்த ரசிகர்களை நான் குறை சொல்ல வரல. பட் நான் தெளிவா நான் சொன்னது கரெக்டா இல்லையான்னு அந்த ரசிகர்களை இப்போ உணரணும். 50 கேண்டிடேட் மேல உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னேன், அது சரிதானா? இப்போ ஆன்லைன் கேண்டிடேட் போட்டாலே நீங்க அந்த இடத்துக்குள்ள பலகீனம் தானே காட்டுது. அப்போ இந்த இடத்துலையும் ஜானகிசாமி விஜய் ஏமாத்துறாக்கல. ஏன்னா 234 கேண்டிடேட் போடுவாருன்னு மாதிரி காட்டுனாதான் ஜானகிசாமிக்கு விஜய் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் கோடிகளை ஊடகங்களில் சிவகார்த்தியனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றதுக்கும் மற்ற இதுக்கும் சாங்ஷன் பண்ணுவார்.
அல்லது அது நடக்காது. அப்போ அவர் போய் சொல்றாரு ஜான் ஆரோக்கியசாமி. ஸோ விஜய் தவறான வழிகாட்டுதலால சீரழிஞ்சு போய் சின்ன பின்னமாகி தப்பிக்க முடியாம திணறிட்டு போய் நிற்கிறார். பல்லர்களுக்கு தெளிவாக இருந்துச்சு நேரத்துக்கு.